ஈஸியான முறையில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா தயார் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 தக்காளி பழம், அதுக்கப்புறம் 10 முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வைங்க, வாசனை ஜாமான் போடுங்க. கொஞ்சம் நெய், பட்டர் இல்லாதனால நெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது நல்லாயிருக்கும் சுவை. அதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு இதையும் போட்டு வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிரும் விட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வற்றினதுக்கப்புறம் நம்ம க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ண பன்னீரை அதில் போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா சுவை அதிகமாக இருக்கும். கடைசியில் நம்ம 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இறக்க போகும்போது 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லியை தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்கி வச்சு ஒரு க்ரீம் இருந்தால் க்ரீம் ஊற்றிக்கலாம். என்கிட்ட க்ரீம் இல்லாதனால பச்சைப்பால், நல்ல பசும்பால் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி வச்சிங்கன்னா அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.